ஹை ஃப்ரெண்ட்ஸ், கிரிமினாலஜியில் தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். குற்றவியல் சட்டத்தில் தண்டனை கோட்பாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனை வந்து எதுக்கு கொடுக்குறாங்க? அவர்களை வந்து தண்டிப்பதற்காக மட்டுமல்ல, நீதியை வந்து சமமாக பெறுவதற்கு, சமூகத்தினுடைய பாதுகாப்பதற்காக, எதிர்காலத்தில் வந்து குற்றங்கள் நடக்காமல் தடுப்பதற்காக, குற்றவாளியை வந்து சீர்திருத்துவதற்காக, அதாவது ரெடியூஸ் கிரைம் அண்ட் என்ஷூர் சோசியல் செக்யூரிட்டி, இந்த நோக்கத்திற்காக தான் தண்டனை கோட்பாடுகளும் உள்ளன. இதில் வந்து ஒரு 4 கோட்பாடுகள் மட்டும் நம்ம வந்து இப்போ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கோட்பாடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரிபியூட்டிவ் தியரி. இந்த ரெட்ரிபியூட்டிவ் தியரி என்னன்னா பழிவாங்கும் கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பழிவாங்கும் கோட்பாடுனா டு பே பேக், அதாவது லத்தீன் டேம்ல என்ன சொல்றாங்கன்னா லெக்ஸ் டேலியானிஸ் அப்படி சொல்றாங்க. அதாவது லா ஆஃப் ரிட்டலியேஷன், அது ஒருவர் செய்த குற்றத்திற்கு அதே போன்று தண்டனை வழங்க வேண்டும் அப்படி சொல்றாங்க. அதில் என்ன அர்த்தம்னா அண்ட் ஐ ஃபார் அண்ட் ஐ, அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படி சொல்றாங்களா, அதான் அப்படி சொல்றது. அதாவது பனிஷிங் த அஃபண்டர் இன் த சேம் மேனர் அஸ் தி விக்டிம், பாதிக்கப்பட்டவரை போலவே பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கோட்பாடு. இந்த கோட்பாடுடைய நோக்கம் என்னன்னா தண்டனையுடைய அளவு வந்து சமநிலைக்கு வந்து கொண்டு வருது. அதாவது இதனால என்ன ஆகுதுன்னா, அதாவது பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த கோட்பாடு வந்து இப்பத்துடைய சூழ்நிலைக்கு, இந்த நடைமுறைக்கு வந்து சூட்டபிள் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பொருந்துமா? நோ, நாட் சூட்டபிள். ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து ஃபோக்கஸ் ஆன் ரிஹபிலிட்டேஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது குற்றவாளிகளுக்கு வந்து குற்றவாளியுடைய மறுவாழ்வுக்கும் மனித உரிமைக்கு தான் வந்து அதிகமாக கவனம் செலுத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரெட்ரிபியூட்டிவ் தியரி வந்து, இந்த பழிவாங்கும் கோட்பாடு வந்து இப்பத்துடைய சூழ்நிலைக்கு வந்து பொருத்தமற்றது. 2வது தியரி வந்து டிட்டரன்ட் தியரி. டிட்டரன்ட் தியரினா என்ன? பனிஷ்மெண்ட் இஸ் கிவன் டு ப்ரிவென்ட் கிரைம்ஸ், அதாவது ஒரு குற்றவாளிக்கு வந்து தண்டனை கொடுப்பது மூலம் குற்றம் செய்யாமல் தடுப்பது, அதை பற்றி அப்படி சொல்கிறது தான் இந்த கோட்பாடு. அதாவது ஹை பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபண்டர், அதாவது ஹெவி பனிஷ்மெண்ட் கொடுத்து, குற்றவாளிக்கு வந்து ஹெவி பனிஷ்மெண்ட் கொடுத்து பயமுறுத்தி அச்சுறுத்தி, அதாவது ஃபியூச்சரில் வந்து மக்களை வந்து குற்றம் செய்யாமல் தடுக்க வைப்பது தான் இந்த கோட்பாடு. இந்த கோட்பாடுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றவாளியை வந்து திருத்துவது இல்லை. அதாவது குற்றவாளிக்கு வந்து ஹெவியாக உள்ள ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து குற்றவாளிக்கு வந்து பயமுறுத்தி அந்த குற்றம் செய்யாமல் தடுப்பது தான் இதோடைய நோக்கம், இந்த டிட்டரன்ட் தியரியோடைய நோக்கம். என்ன சொல்றாங்கன்னா, இட் கிரியேட்ஸ் ஃபியர் பட் டஸ் நாட் ரிஃபார்ம் த கிரிமினல்ஸ். அதாவது நான் என்ன கேட்கறேன்னா, ஃபியர் அலோன் மே நாட் ஸ்டாப் ஆல் கிரைம்ஸ், அதாவது பயம் மட்டும் இருந்தால் போதுமா எல்லா கிரைமை வந்து ஸ்டாப் பண்ணிட முடியுமா? அதை எல்லா குற்றவாளிகளுக்கு வந்து அதிகமான தண்டனை கொடுத்து பயமுறுத்தினா மட்டும் போதுமா எல்லா கிரைமும் ஸ்டாப் பண்ணிட முடியுமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2012 நிர்பயா கேஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சம்மந்தப்பட்ட எல்லா கிரிமினல்ஸ்க்கு வந்து ஹெவி பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த 2012 இன்னைக்கு வர அதே மாதிரி கிரைம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியுமா? ஸோ என்ன சொல்றேன்னா, ஸோ தேர் இஸ் நோ கேரண்டி தட் ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் வில் ஆக்சுவலி ரெடியூஸ் கிரைம். ஸோ டிட்டரன்ட் தியரி வந்து பெஸ்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த டிட்டரன்ட் தியரியோட என்ன பண்ணணும், சுட் பி யூஸ்டு வித் அதர் தியரி அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த டிட்டரன்ட் தியரிங்கிறது என்ன சொல்றாங்க, ஹெவி பனிஷ்மெண்ட் கொடுத்து குற்றவாளிகளுக்கு ஹெவி பனிஷ்மெண்ட் கொடுத்து குற்றத்தை வந்து தடுப்பது, குற்றம் செய்யாமல் தடுப்பது தான் இந்த டிட்டரன்ட் தியரி. 3வது தியரி வந்து ப்ரிவென்டிவ் தியரி. அதாவது குற்றவாளி வந்து குற்றங்கள் வந்து மீண்டும் செய்யாமல் தடுப்பது. அது எப்படி தடுக்கிறாங்கன்னா, அதாவது சிறை தண்டனை, மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, இந்த மாதிரி தண்டனை கொடுத்து தடுக்கும் கோட்பாடு தான் இந்த ப்ரிவென்டிவ் தியரி, இந்த 3வது ப்ரிவென்டிவ் தியரி. இந்த ப்ரிவென்டிவ் தியரியில் என்ன சொல்றாங்கன்னா, குற்றவாளியை கட்டுப்படுத்தி, அதாவது குற்றம் செய்ய முடியாத நிலையை வந்து சமூகத்தில் குற்றம் செய்ய முடியாத நிலையை உருவாக்கி குற்றத்தின் அளவை குறைத்து சமூகத்துடைய பாதுகாப்பை அதிகரிப்பது தான் இந்த ப்ரிவென்டிவ் தியரியுடைய நோக்கம். இந்த ப்ரிவென்டிவ் தியரிலையும் என்ன, நம்ம ஏற்கனவே டிட்டரன்ட் தியரியில் சொன்ன மாதிரி இந்த குற்றவாளியை வந்து திருத்துவதில் வந்து நோக்கம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தான் நோக்கமாக இருக்குது. அந்த டிட்டரன்ட் தியரியில் வந்து ஹெவி பனிஷ்மெண்ட், இங்கே வந்து பனிஷ்மெண்ட் இந்த ப்ரிவென்டிவ் தியரியில். ஸோ இந்த தியரியும் ஷுட் பி யூஸ்டு வித் அதர் தியரி. இந்த ப்ரிவென்டிவ் தியரியும் என்ன சொல்றாங்க, ஷுட் பி யூஸ்டு வித் அதர் தியரி, இந்த ரிஃபார்மேட்டிவ் தியரியோட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. 4வது தான் இந்த ரிஃபார்மேட்டிவ் தியரி. இந்த ரிஃபார்மேட்டிவ் தியரினா என்ன சொல்றாங்க, நோ ஒன் இஸ் கிரிமினல் பை பெர்த், அதாவது பிறப்பால் யாருமே வந்து குற்றவாளி இல்லை. சம் சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷன் வந்து என்ன ஆகுது, என்ன சிச்சுவேஷன், சோசியல் எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஸோ இதோட சிச்சுவேஷன் தான் என்ன ஆகுதுன்னா குற்றவாளி கிரிமினல்ஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரிமினல்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதனால இந்த ரிஃபார்மேட்டிவ் தியரியில் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது குற்றவாளிகளை மாற்றி அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கி மீண்டும், அதாவது மறுவாழ்வு கொடுத்து மீண்டும் சமூகத்துடன் ஒருங்கிணைத்து அவர்களை வந்து சீர்திருத்துவது தான் இதில், அதாவது ரிஃபார்மேட்டிவ் தியரியுடைய நோக்கம். எப்படி ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், டிட்டரன்ட் தியரியில் வந்து குற்றவாளியை திருத்துவது வந்து நோக்கம் இல்லை, அது மாதிரி ப்ரிவென்டிவ் தியரிலையும் குற்றவாளியை திருத்துவது வந்து நோக்கம் இல்லை. ஆனால் இந்த ரிஃபார்மேட்டிவ் தியரியில் மட்டும் குற்றவாளியை வந்து
திருத்துவது தான் நோக்கம். எப்படி திருத்துவது? அந்த குற்றவாளிகளை மாற்றி அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கி அவங்கள வந்து சீர்திருத்தி அவங்க மீண்டும் வந்து சமூகத்துடன் மீண்டும் ஒருங்கிணைத்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பது தான் என்னது ரிஃபார்மேட்டிவ் தியரியோடைய நோக்கமாக இருக்குது. இந்த ரிஃபார்மேட்டிவ் தியரி மட்டும் நீங்கள் போதுன்னு நினைக்கிறீங்களா? ரிஃபார்மேட்டிவ் தியரி இந்தியாவை பொறுத்தவரை ஒரு 70% வந்து ரிஃபார்மேட்டிவ் தியரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரிஃபார்மேட்டிவ் தியரி மட்டும் போதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி கேட்குறேன்னா, ரிஃபார்மேட்டிவ் தியரியில் அதாவது ஹேபிச்சுவல் அஃபண்டரை வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டருக்கு வந்து இந்த ரிஃபார்மேட்டிவ் தியரி வந்து பொருந்துமா? அதே போல் எல்லா குற்றவாளியும் இந்த ரிஃபார்மேட்டிவ் தியரியால் திருத்த முடியுமா? என்னுடைய இந்த 2 கேள்விக்கும் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிஃபார்மேட்டிவ் தியரியோட எந்த தியரியை வந்து யூஸ் பண்ணால் வந்து பெட்டராக இருக்கும், அதையும் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.